இந்தியாவை பொறுத்தவரை சாலை விபத்துகளின் எண்ணிக்கை பெருகி வரதால சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் பொதுமக்களுக்கு தரப்பட்டு வருது. புதுச்சேரியிலும் சாலை விபத்துகள் அதிகமாக இருக்கு. வார விடுமுறைகளை கணக்கிட்டு புதுச்சேரியில ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதும் வாடிக்கையாகி வருது. ஆகவே கடந்த 2017ஆம் ஆண்டுல இருசக்கர வாகனங்கள்ல ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனா இதற்கு பொதுமக்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு கிளம்பியதால அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டது. மீண்டும் 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்துல ஹெல்மெட் கட்டாயமாக்கப்பட்டது. ஹெல்மெட் இல்லாமல் பயணம் செஞ்சா 1000 ரூபாய் அபராதமோ 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்துனோ அறிவிக்கப்பட்டது. இதற்கு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால காவல்துறையினரும் அபராதம் வசூலிப்பதை நிறுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட்டை கட்டாயமாக்க காவல்துறை முடிவு செய்துள்ளது. 1000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்துள்ளது. விரைவில் புத்தாண்டு வரவுள்ள நிலையில புதுச்சேரியில இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பான கண்காணிப்பு பணிகளிலும் போக்குவரத்து காவல்துறை இறங்கி இருக்கு. மேலும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி ஹெல்மெட் அணிய வேண்டும் என காவல்துறை வலியுறுத்தி வருது. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழகத்துல ஹெல்மெட் அணிவது கட்டாயம் இல்லைன்னு சில வதந்திகள் திடீரென சோசியல் மீடியால கிளம்பியது. இதையடுத்து டிஜிபி சங்கர் ஜிவால் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை அறிக்கை மூலம் விடுத்திருக்காரு. தமிழகத்துல நடக்கும் விபத்துகள்ல ஆண்டிற்கு 40% பேர் இருசக்கர வாகன விபத்துல சிக்கி உயிரிழப்பதாகவும், இதனால இருசக்கர வாகனம் ஓட்டுபவர் மட்டுமின்றி பின் இருக்கையில அமர்ந்து செல்வோரும் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். இது 2015ஆம் ஆண்டிலிருந்து கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து காவல்துறையினர் ஹெல்மெட் விதிமீறலுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறாங்க. எனினும் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஹெல்மெட் கட்டாயம் என்பதை அரசு முறையாக அமல்படுத்தலன்னு பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரிச்ச நீதிமன்றம் அரசு வெறும் உத்தரவு போட்டா மட்டும் போதாதுன்னு அதிருப்தி தெரிவித்தது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் காவல்துறை வாகன சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கு. இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின் இருக்கையில அமர்ந்து செல்வோரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதிலிருந்து அரசு விலக்கு அளித்திருப்பதாக சமூக வலைதளங்கள்ல வதந்திகளை பரப்புவோர் மீது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும்னு டிஜிபி எச்சரிக்கை விடுத்திருக்காரு.